ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, எனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, கன்சிஸ்டன்சி கிடையாது, நிலைத்தன்மை எனக்கு கிடையாது. ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குவேன், அது யாரோ ஒருவர் வந்து இது நல்லா இல்லை, இது நீ செய்தது சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் அப்படியே விட்டுட்டு சோர்ந்து போய் இருந்துருவேன். அது மட்டும் இல்லை, சில விஷயங்களை நான் தொடங்கும் போது என் கூட உள்ளவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் அமைதியாக அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தா, நான் மட்டும் எதுக்கு இதுக்கு கஷ்டப்படணும், நான் மட்டும் ஏன் செய்யணும்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்து. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். கன்சிஸ்டன்சியோடு தொடர்ந்து செய்தவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாங்க. நமக்கு சின்ன வயசுலேயே ஒரு அருமையான கதையை நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, முயலும் ஆமையும் உள்ள கதை. அந்த முயல் ஆமையை விட பல மடங்கு வேகமானது தான், வேகம் கூடுனது தான். ஆனால் ஒரு இடத்துல வரும்போது என்ன சிதறல்கள்னால, ஏதோ ஒரு காரியங்கள்னால அது போய் தூங்கி விடுகிறது. மெதுவாய் நடந்து வந்த ஆமை ஜெயித்து விடுகிறது. ஆமை தொடர்ந்து செயல்படுகிற அந்த விடாமுயற்சி பாருங்க, நல்ல முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அந்த நல்ல முயற்சியும் தொடர்ச்சி இல்லாமல் ஆமீன் அது முடிவில் நிற்காது. பாருங்க, முடிவு, ஒரு கோல், ஒரு பிளான், நம் வாழ்க்கையின் பர்பஸ், நம்முடைய இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, நான் இதை தொடங்கியிருக்கேன், இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு தெரியணும். நம்முடைய வேலைகள் அதை நோக்கி தான் போகணும். விடாமுயற்சி என்கிற அந்த வார்த்தை பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இட் மீன்ஸ் கண்டினியூட் எஃபர்ட் டு டூ ஆர் அச்சீவ் சம்திங். தொடர்ச்சியாக அதுக்கு எஃபர்ட் போட்டு செய்யணும். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி பல காரியங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அல்லது இது இப்படி நடந்து, அதோ நான் செய்ய மாட்டேன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, இப்படியான பல காரியங்கள். நிச்சயமாக யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இந்த உலகத்தில் கர்த்தருக்கு அடுத்தபடியாக, நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு அடுத்தபடியாக உதவி செய்கிறவர் ஒரே ஒருவர் தான். அது நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும். நீங்கள் தொடர்ச்சியாக சில காரியங்களை செய்து வரும்போது, கன்சிஸ்டன்சியோடு, விடாமுயற்சியோடு, விட்டு கொடுக்காத ஒரு தன்மையோடு தொடர்ந்து செய்து வரும்போது நல்ல ஒரு வெற்றியை, நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீங்கன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நற்கிரியைகள் செய்வதில் சோர்ந்து போகாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலும் நீங்கள் செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, விடாமுயற்சியோடு செய்யுங்க. ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு நிலைத்தன்மையோடு செய்யுங்க. நிச்சயமான ஒரு நல்ல ஜெயத்தை, நல்ல ரிசல்ட்டை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமென். God bless you.